ஏசாயா 41:14 யாராவது படிக்கிறீங்களா? நீ பயப்படாதே, நான் இல்லைம்மா, ஏசாயா 41:14 யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். கண்களை மூடி ஒரு விசை கூட தலைகளை தாழ்த்தி செபிப்போமா. என் அன்பு பரிசுத்த தேவனே, இதோ நாங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்குற வேளையில் வந்திருக்கிறோம். என் தேவனீர் எங்களோடு பேசும் அப்பா. உங்களோட வார்த்தையை எங்களோடு போயிடுங்கப்பா. எங்கள் மேலே தேவனே உங்களோட வார்த்தை கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் தேவனீர் பேசுவீராக. உங்களோட சத்தத்தை கேட்க பண்ணுங்கப்பா. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு என்னும் பூச்சியே. யாரா? பூச்சியை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அடிப்போம், சம்டைம்ஸ் நசுக்கி போட்டுரும், மெரிச்சு அடி தள்ளி விட்டுரும் இல்லையா? அப்போது யாக்கோபு எப்படி இருந்தான்? ஒரு பூச்சி போல தான் இருந்தான் யாக்கோபு. அது சின்ன பூச்சினா பெரிய பூச்சி கூட கிடையாது. யாக்கோபுன்னா சிறு பூச்சியே. நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோமா? தேவன் சொல்லுகிறாரு, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. நம்ம இந்தியாவில் எப்படி இருக்கிறோம்? சின்ன கூட்டமாக தான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? சின்ன கூட்டம்தான். பெரும்பான்மை நம்ம இடத்துல இல்லை. 3% இருந்தாங்க, இப்போ 18% கிறிஸ்தவங்க ஆயிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கணக்கெடுப்பு எடுத்தால் தான் தெரியும். அல்லேலூயா. 18% கிறிஸ்தவங்க ஆயிருக்கிறாங்க. எத்தனை பர்சன்ட்லேருந்து? 3% இருந்து 18%. எத்தனை பேருக்கு சந்தோஷம் இதில்? அல்லேலூயா, அல்லேலூயா. இது 100% மாற வேண்டும். அல்லேலூயா. எத்தனை சதவீதமாக மாறணும்? 100% மாறணும். 100% மாறணும். 3 to 18, 18 to 100. முடியுமா? முடியாதா? தேவனால் கூடும். ஆமென். அல்லேலூயா. தேவனால் எல்லாம் போடும். ஆனால் அதற்கு வேண்டிய தைரியம் நமக்கு வேணும். ஐயோ, ஊழியக்காரெல்லாம் கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சபையெல்லாம் அடித்து உடைக்கிறாங்க, நம்ம போய் எப்படிப்பா இதை சொல்ல முடியும்? நான் கர்த்தரை பற்றி சொன்னேன்னா என்ன பண்ணுவான்? என்னையும் கொலை செஞ்சிட்டானா? கொலை செஞ்சாலும் ஸ்தோத்திரம், நான் கர்த்தருக்காக ஓடிக்கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் செத்தனா அடுத்த நோடி எங்கே இருக்க போகிறேன்? நான் பரலோகத்தில் இருக்க போகிறேன். அதனால் அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களோட ஜீவனை காக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை இழந்து போவீங்க. அதை நீங்கள் ஏசப்பாவுக்காக நீங்கள் இழந்தீங்கன்னா அதை நீங்கள் தேவனுடைய மகிமைக்குள்ளாய் நீங்கள் கடந்து போய் அதை ரட்சித்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலும் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே. அல்லேலூயா. பயப்படாத. எதை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க? எந்த காரியத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க? உங்களோட தேவன் பெரியவர், உங்களோட உண்டாக்கினவர் பெரியவர், இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் பெரியவர். அந்த தேவனுடைய பிள்ளையா இருக்கும்படியாக ஒரு சிறு கூட்டமாய் இருந்த உங்களை கர்த்தர் தெரிந்து, ஒரு சிறு கூட்டமாய் இருந்த உங்களை தேவன் தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களிடத்தில் இருக்கிறாரு. அவருடைய பயம், அவருடைய பலன் உங்களை தாங்கி வழி நடத்தும். ஹல்லேலூயா,
அல்லேலூயா. அப்போ நீங்க எந்த காரியத்தை கொண்டோ, இந்த பூமியில நடக்கிறவைகளை கண்டோ, இவங்க பக்கத்துல நடக்கிறவைகளை கண்டோ, அநேகருடைய வாழ்க்கையில நடக்கிறதை கண்டோ, நீங்க ஒரு நாளும் நீங்க கவலைப்பட வேண்டாம். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கிறார். அவருடைய புயம், அவருடைய பயம் என்னது? அவருடைய பலன் உங்களை தாங்கி வழி நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருப்பாரு. நீங்க போகிற இடங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். ஹல்லேலூயா. இன்னைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இஸ்ரவேல்னு சொன்னால் உலகமே என்ன பண்ணுது? பயப்படும்படியான சூழ்நிலைமை உண்டாயிரு. சின்ன நாடு, கேரளா போல் ஒரு சின்ன சைஸில் இருக்கிற ஒரு ஊர் தான். ஆனால் உலகமே என்ன பண்ணுது? அந்த தேசத்தை கண்டு பார்க்கிறது. என் தேவனுடைய வல்லமையின் கரம் அவர்களோடு கூட இருக்கிறது. சின்ன ஊர் தான், அது ஒரு சின்ன பூச்சி போல தான், ஒரு சிறு பூச்சி போல தான், அது ஒரு சின்ன கூட்டம் தான். ஆனால் தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருப்பதனாலே, என் தேவனுடைய வல்லமை அவளோடு கூட இருப்பதனாலே, அவருடைய வல்லமை கரம் அவருடைய பயம் அவர்களோடு இருப்பதனாலே ஒருவராலும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்ப முடியலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக தேசங்கள் ஒன்று கூடி பேசுகிறாங்க, இதை அழித்து விடுவோம், ஒருத்தர் இல்லாமல் அழித்து விடுவோம் என்று சொல்லி அவர்கள் எத்தனித்து அவர்கள் பெரிய பிளான்கள்லாம் பண்ணி எழும்புகிறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு விரோதமாய் ஒன்றும் செய்ய முடியவில்லை. காரணம், தேவனுடைய கரம் அவர்களோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. யார் இந்த தேவன்? இவரே இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. இவரே இந்த வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த தேவனுக்கு விரோதமாக, அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் ஒருவராலும் ஒன்றும் செய்யவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிங்கம்மா. நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. யார் இவர்? நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய மீட்பர். ஹல்லேலூயா. கர்த்தரும் இஸ்ரவேலின் மீட்பருமாகிய கர்த்தர் உரைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை குறித்து நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல சாட்சியை கேட்டோம். எத்தனை காடு இருந்துச்சு? 4 காடு. 3 காடு முடிச்சாச்சு. 4வது காடை எப்படி முடிப்பேன்? இவ்வளோ பெரிய அமௌண்ட் எப்படி தருவேன்? ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதுக்கும் ஒரு வழி பண்ணினார். நம்ம தேவனை தேடும் வேளையில், நம்ம அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வேளையில், அவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற வேளையில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அவர் அற்புதம் செய்வார். அது வியாதியா, பிரச்சனையா, கடனா, துன்பமா, அது எந்த காரியமாய் இருந்தாலும் என் தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவரால முடியாதது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஞானம் இல்லையா? உங்களுக்கு அறிவு இல்லையா? உங்களுக்கு பலன் இல்லையா? உங்களால நடக்க முடியலையா? உங்களால தூங்க முடியலையா? என்ன காரியத்தை நீங்க குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? உடைய இருதயத்தை நன்கு அறிந்திருக்கிற தேவன் இந்த நாளிலே சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உன்னோட கூட இருக்கிற தேவன். நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். இந்த இஸ்ரவேலின் தேவன் நானும் கூட இருக்கிறேன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, ஒரு நாளும் பயப்படாதீங்க. எதற்காகவும் பயப்படாதீங்க. மரணத்துக்கு பயப்படாதீங்க. உங்களோட வாழ்க்கையின் உயர்வுக்கு பயப்படாதீங்க. உங்களுடைய எதிராளிகளுக்கு நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் 1000 10,000 பேர் எழும்பினாலும் பயப்படாதீங்க. உங்களோட இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. யாரை எழும்பினாலும் உங்களுக்கு பயப்படவே வேண்டாம். அநேகர் ஒரு சிலர்
பிள்ளி சூனியம் பண்ணிட்டாயா, எனக்கு மந்திரத்தை பண்ணிட்டாயா. நேற்று கூட நீங்கள் செய்தியில் பார்த்துருப்பீங்க, ஒரு பிரதர் சொல்கிறாரு, எனக்கு பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க, எனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க, நான் ரத்த வாந்தியா எடுக்கிறேன். தேவன் அந்த மகனை ரட்சிக்கட்டும். ஹல்லேலூயா. தேவன் அறியாத அந்த மகன் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய வல்லமை இந்த மகன் மீது இறங்கட்டும். இப்பொழுது இறங்கட்டும். அதே வல்லமை உங்க மீது இறங்கும். உங்களுக்கு பில்லிசூனியம் பண்றானா, உங்களுக்கு மந்திரவாதம் செய்யறானா, கவலைப்படாதீங்க. உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். ஒரு நாளும் ஒருவனும் உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்க அவரை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. ஒரு நாளும் மறந்துடாதீங்க. ஒரு நாள் சொன்ன நாளில் 24 மணி நேரம் இருக்குது. ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குது. அந்த 7 நாளில் ஒரு நாள் கூட நீங்கள் மறந்துடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் அவரை மகிமைப்படுத்தி துதிச்சிட்டு கடந்து போயிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சின்னு நினைச்சிடாதீங்க. அனுதினமும் அவரை தியானியுங்கள். ஹல்லேலூயா. அவரோட வசனம் என்ன பண்ணணும்? நம்முடைய இருதயத்தில் எழுதி வைக்கப்படணும். ஆமென். நம்முடைய இருதயத்தில் எழுதி வைக்கப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளோட வாசமாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. 10வது வசனம் படிங்கம்மா. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்ண வேண்டாம், எதற்காகவும் நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன். I am with you, I am with you. நான் உன் கூட தான் இருக்கிறேன். நீ பயப்படாதே, நீ கலங்காதே, திகையாதே. நான் எப்படி செய்ய போறேன் ஆண்டவரே? இடத்துல ஒன்றுமே இல்லையே, என்ன பண்ண போறேன் ஆண்டவரே? இந்த காரியம் எப்படி செய்ய முடியும் ஆண்டவரே? இடத்துல ஒன்றுமே இல்லையே இயேசு சாமி. பயப்படுறியா? கலங்காதேன்னு சொல்லுகிறார். நான் உன் கூடவே இருக்கிறேன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் உன் கூட தான் இருக்கிறேன். நீ ஏன் கலங்குற? 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு மேல கொடுத்தனே. அற்புதத்தின் சாட்சியை நீ பார்த்தாயே. உன் வாழ்க்கையில் இந்த நாள் வரையும் நானே உன் கூட இருந்து அற்புதம் செய்து கொண்டு வருகிறேனே. ஏன் பயப்படுறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ, என்ன ரிசல்ட் வருமோ தெரியலையே, என்ன பதில் வருமோ தெரியலையே, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. கலங்காத, தேவன் கூட இருக்கிறார். வாழ்க்கை குறித்து ஒரு நாளும் கலங்காத. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் மாத்திரம்தான். ஆண்டவரிடத்துல உன்னை அர்ப்பணி, அவரிடத்துல அர்ப்பணி. அவரும் கூட இருக்கிறாருன்னா அவரோட வாழ்க்கையில ஒரு நாளும் தீங்கு வரவே வராது. தீங்கு வர்றது மாதிரி காணப்படலாம். பிசாசு எல்லாத்தையும் உருவாக்குவான், பிசாசு எல்லாத்தையும் காமிப்பான். இதோ தீமை வந்துருச்சு, இதோ வியாதி வந்துருச்சு, இதோ உன் இருதயம் நின்னுச்சுல, உன் இருதயத்தை பிடிச்ச பாரு, நீ சாக போறன்னு சொல்லுவான். ஆனா உன் கூட இருக்கிற தேவன் பெரியவர், உன்னோடு இருக்கிற தேவன் பெரியவர். அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் இஸ்ரவேலின் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால எந்த காரியமா இருந்தாலும் உங்களோட மனசுல போட்டு கவலை வச்சுக்காதீங்க. அவர் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்க. கிறிஸ்தவர்களே, நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, இந்த உலகத்துல யாரெல்லாம் வருத்தமா இருக்கிறீங்க, யாரெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க இயேசப்பா கூப்பிடுறார். யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிச்சு வந்தவங்க பேர் தான் அவங்க கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா.
யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிச்சு வந்தவங்க தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களே நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு ஒரு நாளும் தேவன் சொல்லவே இல்லை. அவர் சொல்லுகிறார், இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், இந்த மனுஷர்கள் எல்லாரையும் சிருஷ்டித்த தேவன், அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாங்க நான் கூப்பிடுறார். யாரு வேணா அவரிடத்துல வரலாம். நீங்க ஆண்டவரே ஏசப்பா என்னை ரட்சிங்க ஆண்டவரேன்னு கூப்பிடுவீங்கன்னா, நீங்க வியாதியின் படுக்கையில நீங்க மரணத்தோடு போராடி கொண்டு தூங்கி கொண்டு இருக்கிறீங்களா, நீங்க படுத்து கொண்டு இருக்கிறீங்களா, அடுத்த நொடி 5 நிமிஷத்துல உயிர் போகுதுன்னு சொல்ல போறாங்களா, சொல்லிட்டு இருக்கிறாங்களா, நீங்க இயேசுவை கூப்பிடுங்க. ஆண்டவரே எனக்கு சுகம் உண்டாகட்டும் அப்பா, உம்முடைய நாமத்தினாலே எனக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு பலன் தாருங்க, இந்த மரண கட்டு என்னை விட்டு நீங்கி போகட்டும்னு சொல்லுங்க. அடுத்த நொடி தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. சூரியனை பெண்ணுக்கு தள்ளின தேவன் உங்களுடைய தேவன். யாராவது சூரியனை பின்னாடி தள்ள முடியுமா? தள்ள முடியுமா? அதுகிட்ட பார்க்க கூட முடியாது. அவங்களுக்கும் நம்மளுக்கும் சூரியனுக்கு நம்மளுக்கும் எத்தனையோ லட்சம் கிலோமீட்டரில் இருக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கும் போய் வெளியில் இந்த சூரியனை அப்படி பாருங்களேன், பார்த்ததுமே கண்ணை முடிக்கும். ஏன்? அவ்வளோ பிரகாசம், அவ்வளோ வல்லமை அதுக்கு இருக்கிறது. அந்த சூரியனை படைச்ச தேவன் உங்களுடைய தேவன். ஹல்லேலூயா. அந்த சூரியனை படைத்த தேவன் உங்களுடைய தேவன். சிருஷ்டிகரை துதிக்காம, சிருஷ்டிகரை வணங்காம, சிருஷ்டிப்பை வணங்கி கொண்டிருக்கிறாங்க ஜனங்கள். தேவ வசனம் சொல்லுகிறது, கல்லுக்கும் மண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் என்று. கல்லுக்கும் மண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்குது. என் அன்பு பிள்ளையே, என் தேவ ஜனமே, சிறு கூட்டமே, தேவனை அறியாத ஜனங்கள் இந்த அற்புதத்தின் தேவனை, இந்த உண்மையின் தேவனை அறிவிக்கும்படியாக நீங்களும் தான் கடந்து போய் சொல்ல வேணும் இயேசுவை குறித்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மூலமே இந்த அற்புதம், இந்த அதிசயங்கள் நடக்க தேவன் காத்து கொண்டிருக்கிறார். உங்க மூலமாக இந்த அதிசயங்களை நடத்துப்பிக்க என் தேவன் காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆயத்தப்படுவீர்கள் என்று சொன்னா, உங்களுடைய விசுவாசம் கிறிஸ்து இயேசுவின் மேலே பலப்படும் என்று சொன்னா, இதே தேவனுடைய வார்த்தை உங்களோட வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, அடுத்தவருடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயம் செய்யும்ன்றவங்க எல்லாருமே கரங்களுக்கு ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய வருகை நாளில் நம்ம இருக்கிறோம். சீக்கிரமாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய ஆசை எல்லாருக்கும் இந்த சத்தியம் கடந்து போகணும், எல்லாரும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், எல்லாரும் ஆசீர்வாதத்தின் பாதையில் நடந்து வரணும், எல்லாரும் பரலோகத்தை அடைய வேணும்னு சொல்லி தான் அந்த பரலோகத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அநேக கிறிஸ்துவர்கள், இன்க்ளூடிங் யூ அண்ட் மீ, இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைங்க, நான் சுகமாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், என் நண்பனிடத்தில் இயேசுவை பற்றி நான் பேச மாட்டேன், என் மாமா கிட்ட பேச மாட்டேன், என் புருஷனிடத்தில் பேச மாட்டேன், என் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேச மாட்டேன், ஏசப்பா எனக்கு மட்டும் இருந்தால் போதும், எனக்கு மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்க. இது தேவனுக்கு விரோதமான பாவம், இது தேவனுக்கு விரோதமான பாவம். உலக பொக்கிஷங்களை விட மிக ஆசீர்வாதம் உள்ளது இயேசுவை அறிந்து கொள்வது. ஹல்லேலூயா. உலகத்தில் எதை அடைஞ்சாலும் நீங்க பரலோகத்துக்குள்ளே கடந்து போக முடியாது. நீங்க எத்தனை பெரிய கோடிகளை சம்பாதிச்சிருந்தாலும், நீங்க ஒரு பெரிய பணக்காரன், நீங்க இந்த உலகத்தையே கூட ஆளலாம். ஆனா நீங்க பரலோகத்துக்கு போகணும்னா இயேசு ஒருவர் தான் வழி. இந்த இயேசுவை நீங்க அறிந்திருக்கிறீங்க, இந்த இயேசுடைய நாமம் மகிமையுடையதுன்னு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. இந்த இயேசப்பாவை பற்றி
நீங்கள் இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறீங்க. அது தேவனுக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. உங்களோட நண்பரிடத்தில் பேசுங்க. உங்களிடத்தில் யாரெல்லாம் கர்த்தர் அனுப்புகிறார்கள் அவரிடத்தில் பேசுங்க. இந்த வல்லமுள்ள தேவனை அறிவிங்க. அவர்களும் பரலோகத்தில் வந்து தேவனுடைய சுதந்திரத்தை சுதந்திரித்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. உங்களோட வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்கிறார் அல்லவா, உங்களோட வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை செய்கிறார் அல்லவா, அந்த தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த மாட்டீங்களா? அந்த தேவனுடைய நாமத்தை பிற இடத்துல சொல்ல மாட்டீங்களா? தேவன் மிகவும் உங்கள் மீது அநேக நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஒரு சில பிள்ளைகள் மீது பெற்றோர்கள் பெரிய அன்பு காட்டி அரவணைச்சி வழி நடத்துவாங்க. என் பிள்ளை வளருவான், பெரிய ஆளாவான், கலெக்டர் ஆவான், எனக்கு சந்தோஷமா என் வயசான காலத்தில் பார்த்து கொள்ளுவான் அப்படின்னு சொல்லி தங்களோட பிள்ளைகளை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கல்வி அறிவை கொடுப்பாங்க, எல்லா செலவுகள் செய்வாங்க, அவளுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவான்? பிள்ளை வளர்ந்து முடிச்சதுக்கு அப்புறமா அப்பா அம்மாவுக்கு டாட்டா காமிச்சிட்டு அவன் கடந்து போயிடுவான், ஃபாரினுக்கு போயிடுவான். ஒரு சில பிள்ளைங்க இப்போ சொல்கிறாங்க, நான் வளர்ந்துட்டானா என் லைஃப்பை நான் பார்க்கணும்ல, என்ன பண்ணலை, இன்னும் படித்து முடியல, இன்னமும் படித்து முடியல, ஆனால் சொல்கிறது என்ன, என் லைஃபு நான் பார்க்கணும்ல, ஒரு ரூபா கூட சம்பாதிக்கலையப்பா, உன் லைஃப்பை பார்க்க கத்தருக்கு செய்வார், உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணுன்னு வேத வசனம் சொல்லுவார். அல்லேலூயா. கனம் பண்ணு. நீ நன்மையை நினைச்சனா உன் வாழ்க்கையில நன்மையினால தேவன் உன்னை நிரப்புவார், உன்னோட வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். என் தேவனும் மகத்துவம் உள்ளவர். நீ ஆராதிக்கும் தேவன் ஜீவனுள்ள தேவன். உன்னோட வாழ்க்கைக்கு மாத்திரம் அல்ல, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவர் ஒன்முழுமாய் அற்புதம் செய்வார். இந்த பிள்ளையை போலதான் இன்னைக்கு நாமும் கூட ஏசப்பாடத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? தேவனை அறிகிற அறிவின் ஆசீர்வாதம். இந்த தேவனை அறிகிற அறிவின் ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு தந்துட்டாரு. நானோ என்ன பண்றதில்ல, இந்த இயேசுவுக்காக அநேகரிடத்தில் இந்த இயேசுவை குறித்து சொல்லுவதே இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன், ஓகே நல்லதுதான். ஆனா ஒன்று போல பிறரைய நேசின்னு சொல்லியிருக்கிறாரு. உன்னை நேசிக்கிறது போல பிறரைய நேசிக்க வேணாமா? உன் தேவன் ஜீவனுள்ள தேவன் அல்லவா, உன்னை ஆசீர்வதித்தாரோ அல்லவா. யாக்கோபு ஒரு சின்ன பூச்சியை போல இருந்தான், அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினவர் அல்லவா. ஒரு சீறு கூட்டமாகிய உன்னை என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்திருக்கிறார் அல்லவா. முன்னாடிலாம் சபைகளில் சொல்லுவாங்க, ஈச் ஒன் கேட்ச் ஒன். ஒரு ஆத்துமா தேவட ஆலயத்துக்கு வரும் பொழுதெல்லாம் யாராவது ஒரு ஆத்துமாவை பிடிச்சு கொண்டு வந்து உங்களோட ஆலயத்தில் உட்கார வைங்கன்னு. ஞாயிற்றுக்கிழமை நான் மாத்திரம் புறப்பட்டு தேவட ஆலயத்துக்கு வந்து மகிமைப்படுத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். யாராவது ஒரு ஆத்துமாவுக்காக, யாராவது ஒரு குடும்பத்தினருக்காக. எத்தனையோ குடும்பத்தினர் நம்மளுக்கு தெரியும், இன்னைக்கும் வேதனையிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருக்கிறாங்க, பாடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவர்களை அழைத்து உங்களோட விசுவாசத்தோடு நீங்க அவர்களை அழைத்து கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் அமர வைப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே தேவன் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அப்படிதான் ஏசப்பா ஒரு வீட்டில் போய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாரு. பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஒரு 4 வாலிபர்கள் ஒரு முடவனை கொண்டு வராங்க. கொண்டிட்டு போக முடியல, வீட்டுக்குள்ள ஃபுல்லு கூட்டமா இருக்குது, அந்த இடம் தெருலாம் கூட்டமா இருக்கிறது, போக முடியாது. கட்டில் எடுக்கிறாங்க, அந்த கட்டில் அந்த பையனை முடவனை படுக்க வச்சிருக்கிறாங்க. வீட்டுக்கு மேலே ஏறுறாங்க, கூரையை பிரிக்கிறாங்க. என்ன பண்ணாங்க?
வீட்டுக்கு மேலே ஏறுறாங்க, கூரையை பிரிக்கிறாங்க, மேலே இருந்து அந்த முடுவனை இயேசு கிறிஸ்துவிடத்தில் இறக்குறாங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவனுக்கு விசுவாசம் இருக்கான்னு தேவன் பார்க்கல, அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். நீங்கள் அதே விசுவாசத்தோடு உங்களோட நண்பர்களை, உங்களோட சொந்தக்காரங்களை என் தேவனுடைய ஆலயத்துக்கு அழைத்து வந்தீங்கன்னா அவரோட பலகீனங்கள் நீங்கும், அவரோட பிரச்சனைகள் நீங்கும், அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்குமாப்பா. இந்த இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை மீட்டெடுத்திருக்கிறாரு, உன்னை ரட்சித்திருக்கிறாரு. அவர் இப்பவும் சொல்றாரு, நீங்க எவ்வளோ காலமும் கர்த்தருக்கென்றான காரியத்தை சிந்திக்காம இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன். அவருக்கு நன்மை செய்யல. இயேசு கிறிஸ்துவுக்காக அநேக ஆத்துமாக்களிடத்தில் நம்ம பேசுறது இல்லை, அது ஊழியக்காரனுடைய வேலை நினைச்சிருக்கிறோம். இல்லை, தேவ பிள்ளையே, உன் மூலம் தான் அந்த ஆத்துமா விடுதலை பெற்றுக்கொள்ளணும். உன் மூலமா தான், உன்னோட விசுவாசத்தினால தான் அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இருக்குதுன்னா அது உனக்காக காத்து கொண்டிருக்கும். நீ அந்த ஆத்துமாவை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவேனா, கர்த்தர் விடுதலை தருவார். தருவாரா தரமாட்டாரா? தருவாரா தரமாட்டாரா? நிச்சயம் தருவார். உங்களுக்கு தந்தவர் அவருக்கு தரமாட்டாரா? அவர்களுக்கும் தருவார். தேவ பிள்ளைகளை, பிரயாசப்படுங்க. உங்களை ஆசீர்வதித்த தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு அவர்களுக்கு ரட்சிப்பை தருவார். ஹல்லேலூயா. படிங்கம்மா. 10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் உனக்கு பண்ணுவேன், சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. நான் ஏசப்பாவுக்கு ஒரு வேலையும் செய்யல, ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, உன்னை என் நீதியின் வலது கரத்தினால தாங்குவேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் தேவனுக்கு இன்னும் நிறைய காரியங்களை நான் செய்ய ஆரம்பிச்சேன்னா தேவன் பெரிய அற்புதங்களை நம்மளோட வாழ்க்கையிலே செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமோஸ் நம்புறியம்மா? என்ன நம்புற? என்ன நம்புற? கர்த்தர் மேலே விசுவாசத்தோடு ஆத்துமாக்களை கூட்டிட்டு வருவோம்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமோஸ் மூலமா எத்தனை ஆத்துமா வரணும்? இங்க எத்தனை ஆத்துமா வரும்? ஆமோஸ் மூலமா இந்த வாலிபர் கூட்டமே பெருகணும். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? வருமா? பெருகுமா? ஆமென். அப்போ தேவனுடைய சத்தத்தை நீங்க கேளுங்க, கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். ஆமென். அவர் சொல்றாரு, நான் உன் கூடவே இருக்கிறேன். அவர் நம்ம கூடவே இருந்தாருன்னா என்ன நடக்கும்? அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்து கொண்டே இருக்கும். நீங்க கடந்து போய் செபிக்கிற வேலையில எல்லாம் இடங்களெல்லாம் கர்த்தர் அற்புதத்தை செய்து கொண்டே இருப்பார். அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. நீங்க எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்க? நீங்க உங்களோட வாழ்க்கையை குறித்தே நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. உங்களை குறித்து கவலைப்படவே படாதீங்க. நம்முடைய தேவன் உங்களோட இருக்கிறார். திகையாதீங்க. உங்களோட கர்த்தர் உங்களோட இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்வாரு. ஆனா நீங்க கர்த்தருக்கானவைகளை செய்யுங்க. நீங்க தேவனுக்காக ஏதாவது செய்யுங்க. நம்மளுக்கு நன்மை செய்கிற கர்த்தருக்கு நான் ஏதாவது செய்வேன் என்று பிரயாசப்படுங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை காண பண்ணுவார். ஹல்லேலூயா. 11 படிங்கம்மா. இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள்.
உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து வலது கையை பிடித்து பயப்படாதே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுவேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், நம்முடைய ராஜா பெரியவர், நம்முடைய தேவாதி தேவன் பெரியவர். உங்களுக்கு விரோதமாக இனிமேல் ஒருவனும் எழும்ப முடியாது என்று இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு திருவள்ளம் பெற்றுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் ஒருவனை எழும்ப முடியாது, ஒருவனை எழும்ப முடியாது, ஒரு தீமையும் உங்களை அணுகாது. இங்கே தேவன் சொல்லுகிறார், இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய டைரியில, உங்களோட டைரியில போய் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்களுடைய வாழ்க்கையில விரோதமாக எரிச்சலாக இருந்து அவர்கள் எல்லாரும் என்ன அடைவாங்களாம்? எரிச்சல் அடைஞ்சவருங்க, உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் லட்சை அடைவார்கள். ஹல்லேலூயா. உன்னோட வழக்காடினவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். யாரு? உங்க கூட வழக்காடுனாங்க இல்லையா? நீங்க எதை செஞ்சாலும் வழக்காடுவாங்க, எதை பண்ணாலும் வழக்காடுவாங்க. உங்க மேல எரிச்சலின் ஆவி இருக்கிறதா? உன் மேல வழக்காடுறானா? ஒண்ணுமில்லாம போயிடுவான். கவலைப்படாதீங்க, தேவன் உங்களோடு இருக்கிறார். காரணம் ஒன்னே ஒன்றுதான், என் தேவன் உங்களோடு இருப்பதனாலே, என் தேவனுடைய புயம் உங்களோடு இருப்பதனாலே ஒருவனும் உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றையிலிருந்து உங்களோட வாழ்க்கையில கர்த்தருடைய அதிசயத்தை நீங்க காண போகிறீங்க. எரிச்சல் அடைஞ்சவங்க எல்லாம் அவங்க தான் அசிங்கப்பட போறாங்க, அவங்க தான் அசிங்கப்படுவாங்க. உங்களோட கண்கள் காணும், உங்களோட கண்கள் காணும். உங்களோட வழக்காடினவர்கள் போராடுவாங்க, போராடி என்ன பண்ணிவிடுவாங்க? அவங்க ஒன்றுமில்லாமல் போவார்கள், அவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பா என்று சொல்லுகிறார். நீ தேடினாலும் உனக்கு காண மாட்டேன். தேவப்பிள்ளையே, காரணம் ஒண்ணுதான், உன் தேவன் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவனுடைய புயம் பலன் உன்னை தாங்கி நடத்துகிறது, உன்னை பலப்படுத்துகிறது. அவர் உன்னை நடத்துகிறார். ஆகையினால நீ ஒரு காரியத்தை குறித்தும் கவலைப்படாத. உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஹல்லேலூயா. யாருக்கு கூட எல்லாம் யுத்தம் பண்ணியிருக்கிறாங்க? ஆமோஸ் யுத்தம் பண்ணியிருக்கிறாங்களா? யார் பண்ணியிருக்கிறா ஆமோஸ் கூட யுத்தம்? பிசாசு நிறைய யுத்தம் பண்றான்னு நினைக்கிறேன். யார் பண்றான்? நம்மளோட யுத்தம் பண்ணுகிற பிசாஸ், நம்மளோட யுத்தம் பண்ணுகிற சத்துருக்கள், நம்மளோட யுத்தம் பண்ணுகிற அநேக ஜனங்கள், ஜாதிகள், தேசங்கள். கிறிஸ்தவனாவே ஒரு எரிச்சல், கிறிஸ்தவனாவே ஒரு எரிச்சல். அவனுக்கு தெரியல இயேசு கிறிஸ்து தான் அவனுக்கு பரலோகத்தை தர முடியும் என்று. அவனுக்கு தெரியல இயேசு ஒருவரே பரலோகத்தின் தேவன் என்று அறியாதவனாயிருக்கிறான். ஆகினால எரிச்சல் அடைகிறான். ஆனாலும் என் தேவனுடைய சத்திய வசனம் அவனுக்கு போதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அவன் கொலை செஞ்சாலும் அவனை மன்னிச்சு ஆண்டவர் அவனை ரட்சிக்கணும்னு தான் நினைக்கிறாரு. என் பிள்ளை நீ கொலை செஞ்சுட்ட பரவாயில்ல, என் பிள்ளை என்கிட்ட வந்துட்டான், நீ ரட்சிப்பட என்று தேவன் ஒன்றத்தில் சொல்லுகிறார். நீ ரட்சிப்பட, உன்னைதான் ரட்சிக்கிற வந்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொன்னா அநேகருக்கு எரிச்சல் உண்டாகிற வேதத்தை எடுத்துட்டு போனாவே நம்மளை மேலும் கிளையும் பார்த்து கொண்டு வருகிறான். இன்னைக்கு இங்கே மாத்திரம் இல்லை, இந்திய தேசத்தில் மாத்திரம் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் ஹேப்பனிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட். உலகம் முழுவதும் இது காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. தெருவில் நின்று பிரசங்கம் பண்றாங்க, ட்ரெயின்ல நின்று பிரசங்கம் பண்றாங்க. ஒருத்த வந்து ஓங்கி பலாறுன்னு அறையிறான்.
அந்த பிரதர், அந்த ஐயா என்ன சொன்னா தெரியுமா? ஓ வாட் அ ஷாட், ஓ என்ன அடி, தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லுகிறார். என்ன ஒரு அன்பு பார்த்தீங்களா? வாட் அ கிரேட் லவ். இதுதான் இயேசுடைய அன்பு, இதுதான் இயேசுடைய அன்பு. இந்த அன்பை தான் தேவன் நம்மளிடத்திலையும் எதிர்பார்த்து கொண்டு வருகிறார். ஒரு பிரதர் பிரசங்க பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பொம்பளை வந்து அந்த ஐயாவை டிஸ்டர்ப் பண்றான். தேவ ஆவியான ஒருவருக்குள்ளே இருக்கிறாரு. இது அசுத்தாவி, நீ ஜாக்கிரதையா இருன்னு சொல்றாரு. அந்த மனுஷன் அந்த அசுத்தாவியை துரத்துகிறார். தேவ பிள்ளைகள், உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறவன் மனுஷன் அல்ல, உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறவன் பிசாசானவன். உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற அந்த மனுஷனை நீங்க பாக்குறீங்க, அவன் மனுஷன் அல்ல, அவனுக்குள்ள ஒளிந்திருக்கிற அசுத்தாவி. நீங்க கட்டில் எடுவீங்கன்னா அந்த இடத்துல அவன் பொத்துன்னு கீழே விழுந்துடுவான். ஒரு ஊழியக்காரர் தேவோட வசனத்தை தேவோட ஆலயத்தில் போதித்து கொண்டிருக்கிறார். தேவோட ஆலயத்தில் போதித்து கொண்டிருக்கிறார். ஒருத்தன் அந்த ஊழியக்காரனை கொலை செய்யணும்னு வந்துட்டான். இன்னைக்கு இந்த ஊழியக்காரனை காலி பண்றான்டா அப்படின்னு, இன்னைக்கு இந்த நாள் காலி பண்ணுகிறேன்னு அவன் கத்தி எடுத்துட்டான். வேகமாக முன்னாடி வரான் கொலை செய்கிறதுக்கு. அவன் கத்தி எடுத்துகிட்டு வந்து ஓங்கின நேரத்தில் தேவ ஆவியானவர் அவனை அடிக்கிறாரு. அவன் அதே இடத்துல பொத்துன்னு கீழே விழுகிறான். அவன் அல்ல, அவனுக்குள்ளே இருக்கிற அசுத்தாவி, அவனுக்குள்ளே இருக்கிற அசுத்தாவி. தேவப்பிள்ளையே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து உன்னோட இருக்கிறதுனாலே அந்த பட்டயம் அந்த ஊழியக்காரனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஹல்லேலூயா. அந்த ஊழியக்காரனை ஒன்றும் செய்ய முடியல. காரணம், என் தேவனுடைய பொயம் அந்த மகனோடு கூட இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, ஆனால் நம்மளிடத்தில் இன்னொரு வார்த்தை, உங்களுடைய சந்தேகங்கள் உண்டாகிறது. அப்படின்னா இந்த ஊழியக்காரர்கள்லாம் செத்தாங்களே, அது எப்படி ஐயா? அப்படின்னா இவங்களை ஊழியக்காரர்களை கொலை செஞ்சாங்களே, அது எப்படி ஐயா? தேவப்பிள்ளையே, கர்த்தருடைய பொயம் எதையும் செய்ய வல்லது. எந்த மனுஷனையும் அவரோட வல்லமை அழித்து விடும், தீமை செய்கிறவனை அழிச்சிடும். ஆனாலும் தேவன் ஒரு சிலர் மீது இரக்கம் பாராட்டுகிறார். சவுல் மீது இரக்கம் பாராட்டினார். சேவானை கொலை செய்யறதுக்கு சவுல் தான் காரணமாக இருந்தார். தேவன் அந்த இடத்துல சவுலை அடிக்கவே இல்லை. இவன் தான காரணம், இவன் அடின்னு சொல்லி தேவன் சவுலை சாவடிக்கவில்லை. ஆனா தேவன் சவுலை தொட்டார். தேவன் சவுலை சந்திச்சாரு. சந்திச்ச நாளிலே அவன் பொதாளுன்னு கீழே விழுகிறான். அவன் மேல குதிரை மேல அமர்ந்திருந்தவன் மேல இருந்து தோப்பனு கீழே விழுகிறான். அந்த நொடி பொழுதே அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. அவன் கேட்கிற, ஆண்டவரே நீர் யாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவ துன்பப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. அநேகர் தேசத்தில் தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்து துன்பப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்து மனம் இறங்கி அந்த ஆத்துமாவை ரட்சிக்க வேணும்னு சொல்லி இடம் கொடுக்கிறார். சேவான் அன்னைக்கு பலி கொடுத்தாரு. ஆனால் அந்த சேவான் மூலமாக இதை சவுலை தேவன் சந்திக்கும்படியாய் செய்தார். இவன் கடந்து போகிறான். கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் பிடிச்சு வந்து சிறைச்சாலையில் போட்டு அடித்து அவர் எல்லாரையும் கொலை செய்ய வேணும்னு வெறி பிடித்தவனாய் கடந்து போகிறான். ஆனால் தேவன் சந்தித்தார் சவுலை. இன்னைக்கு இந்தியாவில் அநேக சவுல்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் இந்த நாளிலே சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக நீங்க செபிங்க. அவர்களும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும்னு செபிங்க. இந்த உண்மையுள்ள தேவன், இந்த இரட்சகர் உங்களுக்கு கிடைத்தது போல அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும்னு செபிங்க. எங்க விசுவாசம் பலனுடையதான் இருக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசம் பலனுடையதான் இருக்கணும். உங்களை பார்த்து கொண்டே கவலைப்பட்டு கொண்டிருக்காதீங்க. உங்களை குறித்து கொண்டே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. உங்களை குறித்து கவலை வேண்டாம். உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. உங்களுக்காக கவலைப்படாதீங்க.
இந்த உலக ஜனங்களுக்காக கவலைப்படுங்க. இயேசுவை அறியாத ஜனங்களுக்காய் கவலைப்படுங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. நான் உங்களிடத்துல ஏற்கனவே சொன்னேன், உங்களோட டைரியில் போய் எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தர் இந்த நாளில் பெரிய காரியம் உங்களோட வாழ்க்கையில் இந்த நாளில் இருந்து செய்ய போகிறார். ரைட் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ், இந்த நாளிலிருந்து நீங்கள் தேவனுடைய அற்புதத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் காண்பீர்கள். இனிமேல் உங்களுக்கு ஒரு இது கவலைப்படாதீங்க. உங்களோட ஜெபம் எல்லாம் வெளியில் இருக்கிறவர்களுக்காய் செபியுங்க. தேவனாக இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்காய் செபியுங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். உங்களோடு வழக்காடினவர்கள், உங்களுக்கு தீமை செஞ்சவங்க நீங்கள் தேடினாலும் காண மாட்டீர்கள் என்ன சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடு. உன்னை கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடு. உன்னை தாழ்த்தி தேவனுக்கென்று ஒப்புக்கொடு. உன் கூட இருக்கிற தேவன் பெரியவர். உன்னோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். எந்த காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? உங்களோட பையனை குறித்து கவலைப்படுறீங்களா? உங்களோட பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறீங்களா? உங்களோட புருஷனை குறித்து கவலைப்படுறீங்களா? டோன்ட் வாண்ட். அந்த கவலை வேண்டாம். இனிமேல் அந்த கவலை வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன். பெள்ளி சூனியமா, மந்திரமா உங்களை செஞ்சிருக்காங்களா? கவலைப்படாதீங்க, அது ஒன்றும் உங்களை செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் பராக்கிரமசாலி. அவர் உங்க கூட இருந்தாருன்னா உங்க மேல தேவனுடைய அக்கினி எரிஞ்சு கொண்டே இருக்கும். உங்க மேல தேவனுடைய வல்லமை எரிந்து கொண்டே இருக்கும். ஒரு காரியமும் உங்களுக்கு விரோதமாய் செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் சொல்லுறாரு, நீங்க உங்களுக்கு குறித்து கவலைப்படாதீங்க. எந்த காரியத்தை கொடுத்து கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க கவலைப்பட வேண்டியது உலக ஜனங்களோட ரட்சிப்புக்காய் கவலைப்படுங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துடைய தாகம், பெரிய தாகம். அதுதான் இந்த தாகத்தில் நீங்களும் ஏசப்பாவோட பங்கு பெற வேணும்னு நினைக்கிறார். உங்களை குறித்தே நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் நீங்க உங்களோட குறித்துதான ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டார். அவருடைய வாக்குத்தத்தத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து விட்டார். இந்த நாளிலிருந்து நீங்க எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆனா கவலைப்படுங்க. எதுக்கு கவலைப்படுங்க? ஆத்துமாக்களுக்காய் கவலைப்படுங்க. துன்மார்க்கர்களுக்காய் கவலைப்படுங்க. கொலைகாரர்களுக்காய் கவலைப்படுங்க. விபச்சாரக்காரர்களுக்காய் கவலைப்படுங்க. விபச்சாரிகளுக்காய் கவலைப்படுங்க. இயேசு அவர்களுக்கும் கிடைக்க வேணும்னு சொல்லி நீங்க செபித்து அவர்களுக்காய் கவலைப்படுவீர்கள்னு சொன்னா அந்த ஆத்துமாக்களை உங்கள் மூலமாய் தேவன் ரட்சிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் மூலம் ரட்சிப்பு உண்டாகணும்? ஏன் மூலம் ரட்சிப்பு உண்டான்றவங்க எல்லாரும் உங்களோட கைகளை தூக்குங்க. கர்த்தர் நாளிலே என் தேவனுடைய அபிஷேகம் உங்க மேலே இறங்க போகிறது. கைகளை தூக்குனவர்களாக இருங்க. ஒருத்தரும் கைகளை கீழே போட வேண்டாம். நான் உங்களுக்காய் நான் செபிக்க போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் மீது இறங்குவார். பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவரே, இங்க கை தூக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய கரத்தோடு பிடித்து கொடுக்கிறப்பா. இந்த ஆத்தும தாகம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலிருந்து அவர்கள் இருதயத்திலே நிரப்பட்டப்பா. இனிமேல் இவருடைய கவலைகள் எல்லாம் ஆத்துமாக்களுக்காக, தேவனை அறிவிப்பதற்காக, பலகீனத்திலிருந்து அநேக ஜனங்களை பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வருவதற்காக, வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபித்து விசுவாசத்தினாலே அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவர்களை கொண்டு வருவதற்காக நான் ஆத்தும பாரம் இவருடைய மேல இயேசுவின் நாமத்தினாலே இறங்குவதாக. இந்த அபிஷேகம் இவர்கள் மேலே ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. என் தேவனுடைய கரமருளை தாங்கி வழி நடத்திட்டோம். என் தேவனுடைய கரமருளை தாங்கி வழி நடத்திட்டோம்ப்பா. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். இவ்வளவு நேரமா எங்களோடு நீர் பேசி கொண்டிருந்தீங்கப்பா. நீ பயப்படாத, நீ சிறு கூட்டமே பயப்படாத. யாக்கோபு சின்ன பூச்சியை பயப்படாதுன்னு சொன்னீங்க. இனிமேல் நாங்கள் பயப்பட போறது இல்லைப்பா.
நீங்கள் எங்கூட இருக்கிறீங்க. ஆத்தும தாகத்தினால நிறைந்தவர்களா நாங்கள் அநேகர் ரட்சிப்புகளை நடத்துகிற தேவட பிள்ளைகளா எங்களை மாற்றும். தேவனே, நம்முடைய அதிசயங்களை, நம்முடைய வல்லமையின் பயம் எங்களோட கூட இருக்கிறதை நாங்கள் காணட்டோம்ப்பா. ரைட் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ், இந்த நாளில் இருந்ததை காண செய்யுங்கப்பா. நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானம் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியா தேவனுடைய பயம் பலன் நம்மளோடு கூட இருந்து கர்த்தர் தாமே நம்மளை வழி நடத்துவாராக. ஆமென்.